அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். காமத்துப்பால் அதிகாரம் 110. குறிப்பறிதல். திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 1091 இருநோக்கு எவளுங்கள் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கோன் ரன்னோய் மருந்து. இவளது மையத்திகன்களுக்கு இரு நோக்கங்கள், ஒன்று நோய் கொடுப்பது, மற்றொன்று அதற்கு மருந்தாவது. 1092 கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது. கள்ளத்தனமான அவளது கடைக்கண் பார்வை காதலில் சரிபாதியை விட பெரியது. 1093 நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃபவள் யாப்பினுள் அட்டிய நீர். என்னை பார்த்தவள் நான் பார்க்க தலைக்கு விழுந்தது உறவு வளர அவள் காதல் பாத்தியில் ஊற்றிய நீராகும். 1094 யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா கால்தான் நோக்கி மெல்ல நகும். நான் பார்க்கும் பொழுது நிலத்தை பார்ப்பவள் பாராத போது என்னை பார்த்து மெல்ல புன்னகைப்பாள். 1095 குறிக்கொண்டு நோக்காமே அல்லால் ஒருகன்சர கடித்தாள் போல நகும். நேராக பார்க்கவில்லையே தவிர ஒரு கண்ணே சிமிட்டுவது போல புன்னகைப்பாள். 1096 உரா தவர் போல் சொல்லினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். அயலாரை போல சொன்னாலும் கோவமற்றவரின் ஈர்ப்பு சொல் விரைவில் உணரப்படும். 1097 செரார் சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்குமுறார் போன்று உற்றார் குறிப்பு. கோவமில்லாத கடும்பேச்சும் பகைவரை போல பார்ப்பதும் மூன்றாமவர் போல நடிக்கும் காதலரின் அடையாளம். 1098 அசையர்க்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினள் பைய நகும். அசைந்து நடக்கும் இயல்புடையவளுக்கு அங்கேயும் ஒரழுகுண்டு நான் பார்க்க பொழுது நிகழ்ச்சியுற்று மெல்லச் சிரிப்பது. 1099 ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. முன்பறியாதவர் போல மற்றவருடன் ஒரேதன்மையாய் பார்ப்பது காதலிப்பவரிடம் இருக்கின்றது. 1100 கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் கெனிய பயனும் இல்ல. கண்களோடு கண்கள் நேர்பார்வையால் ஒத்திருக்குமாயின் வாய்மொழியால் எத்தகைய பயனுமில்லை. நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.